ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி கஸ்டமர் தர ஒரு பார்ட்டை நம்ம இதில் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொதுவாக வெளியிலேருந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகாது. எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் கிட்ட வரும்போது நம்மளுக்கு ஒரு 3 ஃபைலாக வந்து நமக்கு வரும். ஒரு டிராயிங், அதாவது ஒன்று ஒயர் ஃப்ரேம் டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு லைனும் ஆர்க் சம்மந்தப்பட்ட டிராயிங்கை ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். 3 டைப்பில் வரும். இந்த 3 டைப்ல ஒயர் ஃப்ரேம் அப்படின்றது லைன், ஆர்க். ஸோ 2D டயகிராம்ஸ் எல்லாமே இப்படிதான் வரும். பொதுவா ஆட்டோகேட் டிராயிங்ஸ். இதோட ஃபார்மேட் ஐஎஸ்ஓ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா DWG அல்லது DXF. அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க மாஸ்டர்கேம்ல ஒரு சில டிராயிங்ஸ் வரைகிறீங்க. உங்க கஸ்டமர் எண்ட்லயோ, உங்க ஃப்ரெண்டுக்கோ யாருக்கா கேட்குறாங்க, அவங்க வேற சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ண போறாங்க அந்த ஃபைல் வச்சுன்னா, நீங்க மாஸ்டர்கேம் ஃபைல் குடுத்தீங்கன்னா, அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அப்ப நீங்க பண்ண டிராயிங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, DWG அல்லது DXF அப்படின்னு சேவ் பண்ணி குடுத்தீங்கன்னா, அவங்க எல்லா சாஃப்ட்வேர்லயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். AutoCAD, CATIA, Creo, SolidWorks எல்லாத்துலயுமே போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ஃபேஸ் மாடலா இருந்தால் IGES-ஆ நீங்க குடுக்கலாம் அல்லது வாங்கலாம். இல்லன்னா .IGS-ஆவும் வாங்கலாம், குடுக்கலாம். ஸோ இது 2 வந்து சர்ஃபேஸ் மாடலோடைய ஃபார்மேட்ஸ். இதுவே வந்து சாலிட் மாடலா இருந்தா .stp ஃபைல்ஸாவோ அல்லது .step ஃபைல்ஸாவோ அல்லது .xt, xtனா பேராசாலிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ .xt பேராசாலிட் ஃபைல்ஸாவோ நீங்க என்ன பண்ணலாம், குடுக்கலாம், வாங்கலாம். இது வந்து ஐஎஸ்ஓ ஃபார்மேட்ஸ். ஸோ நீங்க எதுல வாங்கிட்டாலும் எல்லா சாஃப்ட்வேர்லயும் ஓப்பன் ஆகும். அது இல்லாம நீங்க வந்து பேஸ் ஃபைலா குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்டயும் அந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் சாஃப்ட்வேரும் இருந்தா தான் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லன்னா ஓப்பன் ஆகாது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல அவங்க கிட்ட என்னவா கேட்க போறீங்கன்னு வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சர்ஃபேஸ், சாலிட பத்தின ஒரு ஓவர்வியூ இருக்கும். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக சொல்றேன். 2 மாடல் வந்து பொதுவா 3D மாடல் டைப்ல வரும். ஒண்ணு சாலிட் மாடல், இன்னொன்னு வந்து சர்ஃபேஸ் மாடல். ஸோ 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் மாடல்ன்றது ஃபுல்லா ஒரு கட்டி மாதிரி இருக்கும். இது நீங்க டெலீட்டோ, எடிட்டோ பண்ணணும்னா ஃபுல்லா தான் என்ன ஆகணும், இரேஸ் பண்ணணும். ஆனா இது அப்படி இல்ல. ஒரு ஃபேஸ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு உள்ள ஹாலோவா இருக்கும். இந்த மாதிரி ஷீட்டா சேர்ந்தது தான் சர்ஃபேஸ். அதனால உங்களுக்கு சாலிட் மாடலா தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு STP, ஸ்டெப்பு, XT பேராசாலிட்ல வாங்கலாம். சர்ஃபேஸ் மாடலா இருந்தா IGES வாங்கலாம். பொதுவா ஸ்டெப் மாடல் வாங்கி ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். சர்ஃபேஸ் லாஸஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து சில டைம் டூல் டிக் ஆகுது, சர்ஃபேஸ் ஜெனரேட் ஆகல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இல்ல ஐஜிஎஸ்ஸாவே நல்லா கிளீனான ஐஜிஎஸ்ஸா வாங்குறீங்கனாலும், ஐஜிஎஸ் சர்ஃபேஸ் மாடலா வாங்கி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்ஸ்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுல வாங்கிக்கோங்க முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃபைல் ஓப்பன். நம்ம எங்க ஃபைல் வச்சிருக்கோமோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிருங்க. 3D. இங்க வந்து ஆல் ஃபைல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து மாஸ்டர்கேம் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அப்படி இருந்தா வெறும் மாஸ்டர்கேம்ல போட்ட ஃபைல்ஸ் மட்டும் தான் தெரியும். நம்ம என்ன வச்சுக்கலாம், ஆல் ஃபைல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆல் ஃபைல்ஸ்ன்னு வச்சுட்டு, நம்ம வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு மோல்டு வந்து ஒண்ணு செலக்ட் பண்றீங்க அப்படின்னாலோ, இல்ல ஏதாவது ஒண்ணு, இப்ப கேலன் மோல்டு அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஃபைல் சேவ் பண்ணுமா இல்லையான்னு கேட்குது. ஓகே. இந்த ஆல் ஃபைல்ஸ் வச்சா தான் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் காட்டும். அப்பதான் நீங்க வந்து ஓப்பன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ரைட் கிளிக், ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ இதுதான் அந்த மோல்டு. ஸோ இது காம்போனன்ட்டு. ஸோ நம்ம இத எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம ஒரு மாடல் தான் வொர்க் பண்ண போறோம். இதெல்லாம் தனித்தனி பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது தனி டைன்னு, இத மட்டும் ப்ரோகிராம் பண்ண போறீங்கன்னா, இத தவிர்த்து இருக்கிறது மத்ததெல்லாம் டெலீட் பண்ணிறணுமா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, மேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இன்வெர்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, மிச்சது எல்லாமே செலக்ட் ஆயிரும். நான் இந்த செலக்ஷன் ஆப்ஷன்ஸ் தனியா நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். அதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு கஸ்டமர் எண்ட்லேருந்து மாடல் குடுத்தா, நம்ம எந்த மாடலா இருந்தாலும் 2D, சர்ஃபேஸ், சாலிட் எதா இருந்தாலும் ஃபைல் ஓப்பன் குடுத்து ஆல் ஃபைல்ஸ் மூலியமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது சில பேத்துக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே வந்து ஐஜிஎஸ் டைரக்ட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. சில மாடல்ஸ் டைரக்ட்டா ஓப்பன் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகாது. அதனால பொதுவா
ஒரு 2, 3 சாஃப்ட்வேர் வொர்க் பண்றவங்க வந்து ஃபைல் ஓப்பன் குடுத்தே இது பண்ணிக்குவாங்க. சில சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். சில சாஃப்ட்வேர்ல ஓப்பன்ல இருக்கும். ஸோ எப்படி கேட்குறாங்களோ அந்த மாரி ஓப்பன் பண்ணி நீங்க வொர்க் பண்ணிக்கலாம். நீங்க சேவ் பண்ணி குடுக்கும்போது இன்னொருத்தருக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க வேற சாஃப்ட்வேர்ல வொர்க் பண்ண போறாங்கன்னா, வயர் ஃப்ரேமா இருந்தா இந்த ஃபார்மேட்ஸும், 3டி சாலிட் மாடலா இருந்தா சர்ஃபேஸ் மாடலா வேணும்னா இதுவாவும், சாலிட் மாடலா வேணும்னா இதுவாவும் சேவ் பண்ணி குடுங்க. சரிங்களா? ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட சந்திப்போம். சரிங்களா? தேங்க் யூ.